தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 2 நாள், அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியல. பட் இப்ப இருக்க வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய அந்த கான்பிடன்ஸ் லெவல் சொல்லுவாங்கல்ல, அது டிவிகே பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு நிறைய வாக்குகள் வந்து வாங்க போறாங்கன்னு மட்டும் தெரியுது. ஒரு 35% மட்டும் ஒரு 2 நாளா ஓடிட்டு இருக்கு. மூத்த பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய செந்தில்வேல் அவர்கள் அவர் சொன்ன கருத்து இன்னைக்கு பயங்கரமா பத்திக்கிச்சு. திமுகவால தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஐடி செக்டார்ஸ் அதிகமாச்சு. குறிப்பா சென்னையில இருக்கக்கூடிய ஐடி எம்ப்ளாயிஸ் எல்லாருமே தாவேக்காக ஓட்டு போட்டிருக்கீங்க, உங்களாம் வெக்கமா இல்லையா, படிச்ச தற்குறிகளா போயிட்டு தாவேக்காக ஓட்டு போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, தாவேக்காக ஓட்டு போட்டேன்னு சொல்லி இந்த போஸ்ட் போட்டாங்க, ஸ்டோரி போட்டவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் டிஎம்ல போயிட்டு தற்கூரி நாயே நீ எதுக்காடி பண்ணுன்னு சொல்லிட்டு போட்டு திட்டுறாங்க. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எப்பா திமுகவுக்கு ஓட்டு போட்ட நீங்க எல்லாருமே வந்து பெரிய அதி புத்திசாலிங்கப்பா, நாங்க தற்கூரி தாப்பா ஒத்துக்கிறப்பா விட்டுருங்கப்பான்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா வந்து முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்றாரு. இந்த யூடியூபர்ஸ் இவங்க எல்லாம் உட்கார வச்சுட்டு ஒரு கேள்வி பதில் மாதிரி, அதுல வந்து ஏ2டி நந்தா உட்பட நிறைய பேரை கூப்பிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கேட்கலாம் அதெல்லாம் கேட்கலாம் சொல்லி இவங்க போயிருக்காங்க. போனா அங்க ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க, இதைத்தான் நீங்க கேட்கணும் அதெல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு. இதுல ஏடு தான் இன்னொரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. செந்தில்வேல் சொல்லியிருக்காரு ஒரு டேட்டா, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்துட்டு ஐடி செக்டார் வந்து ரொம்ப பலமா இருக்கு அப்படின்ட்டு. இப்ப கர்நாடகாவை எடுத்துக்கோங்க, ஆந்திராவை எடுத்துக்கோங்க, ஸோ இங்கெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு, பெங்களூர்ல எப்படி வளர்ந்துருக்கு, அவர் அப்படியே எடுத்து போட்டார் எல்லாத்தையுமே. மே 4க்கு அப்புறம் விஜய் வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்ன, அதுக்கப்புறமா அதோட முடிவு என்ன அப்படிங்கிற பொறுத்து தான் அடுத்த கட்ட தமிழக தேர்தலே இருக்க போகுது. ஆனா இன்னமும் சொல்றாங்க இந்த வாக்குகளுக்கும் விஜய் வந்ததுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எஸ்ஐஆர் இருந்துச்சு, இன்னொன்னு பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் நிகழல அப்படிங்கிறதையும் வந்துட்டு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. அது ஒரு டிபேட்ஸா நடந்துகிட்டே இருக்கு டெய்லி. 3 நாளா அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க கூட மீம்ல கூட போடுறாங்க, கதர் கதர்னு கதறாங்கன்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். ஒரு 4 நாளா என்னடா ஆளை காணோம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஏன்னா வந்துட்டு ஓட்டு போடுறதுக்காக ஊருக்கு போயிருந்தோம். ஊருக்கு போகிறதே ஒரு பெரிய போராட்டம் ஆக்கிட்டாங்க. ஸோ ஒரு வழியாக போய் ஓட்டெல்லாம் போட்டுட்டு ஊர் மக்கள்லாம் சந்தித்து பேசிட்டு வர்றதுக்கு ஒரு 2 நாள் ஆகிப்போச்சு. ஸோ இன்னைக்கு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வரலாறு காணாத வாக்குப்பதிவு 85% மேலே அப்படின்னும் போது நிறைய காரணங்கள் வந்துச்சு. ஒரு பக்கம் வந்து எஸ்ஐஆர்னால தான் வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு, இன்னொன்று விஜய் ஃபேக்டர் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. இதை தாண்டி வந்து இன்னொரு தரப்புல சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு 20 லட்சம் வாக்குகள் அதிகமாக இருக்கு, இது ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் கிடையாது, ஒரு யூஸ்வலான விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரியும் இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இதற்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மே 4ஆம் தேதி தெரியும். ஒரு படத்தில் கூட மாதவன் நடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதில் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களாம் அவங்களோட தேவைகளை சொல்லிட்டே இருப்பாங்க. சம்பளம் வந்தானே வாங்கிக்கலாம், சம்பளம் வந்தானே வாங்கிக்கலாம், சம்பளம் வந்தானே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாப்புல. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் நம்ம இந்த வீடியோலாம் பேசிட்டு இருக்காகவும் நம்ம இந்த மீடியாவில் இருக்கிறனாலையும் கேட்குறாங்க, என்னப்பா என்ன போயிட்டு இருக்கு, என்ன அலை உருவாயிருக்கு, என்ன ஆயிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையிலே சொல்ல போனால் ப்ரிடிக்டே பண்ண முடியல. எக்ஸாக்டாக சொல்ல போனால் கடந்த 1 மாதம் வரைக்கும் கூட ஏதோ ஒரு வகையில் ஓடிட்டு இருந்துச்சு. ஓகே இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஓடிச்சு. ஆனாலும் கன்ஃபார்மாக இவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியல. பட் இந்த லாஸ்ட் ஒரு 4 days நான் சொல்கிறேன் இல்லையா, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 2 நாள், அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியல. அதில் முக்கியமாக நான் கேட்ட வரைக்கும் பார்த்த விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தாக்கம் என்ன மாதிரி உருவாயிருக்குன்றது தெரிஞ்சு தான் ரிசல்ட்டே வந்து இருக்க போகுது அப்படிங்கிறதான் பொதுவாரியாக நிறைய பேர்ட்ட நான் பேசும்போது சொன்ன விஷயம். அதை தாண்டி வந்து இந்த தேர்தலில் நான் கவனித்த சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டும் அந்த காக்கி கலர் பேண்ட் இல்லையா, இது வந்து ஒரு ட்ரெஸ் கோட் மாதிரி எல்லா இடங்களையும் பயன்படுத்தினாங்க. ஸோ நான் போன வாக்குச்சாவடியிலையும் சரி, நான் அந்த ஊருக்கு போயிட்டு இருக்க வழியிலையும் சரி நிறைய பேரை பார்க்க முடிஞ்சது. ரொம்ப தைரியமாக அதை பண்ணியிருந்தாங்க. இதை தாண்டி வந்து கிளாம்பாக்கத்தில் நடந்த அந்த சம்பவம் நான் நேரில் போய் பார்த்தேன். ஒரு 2 lakhs மேலே பீப்புள் அங்கே நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட கணக்காக சொல்ல போனால் அவ்வளோ பேர் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. வர்றாங்க போகிறாங்க, பஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க. சில பேர் வந்துட்டு கிடைச்ச வண்டியில் ஏறி போயிடலான்னு சொல்லி லாரிலாம் போய் ஓட்டு போட்டதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் இளைஞர்களை இந்த வாட்டி தேர்தலில் ஓட்டு போட வச்சிருக்காங்கன்றது வந்துட்டு உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். ஓட்டு போட வச்சிருக்காங்கன்றதை தாண்டி ஓட்டு போடுறதுக்கு அவங்க மனசுல ஓடி இருக்கு பார்த்தீங்களா, ஐயோ கண்டிப்பா அந்த நான் ஓட்டு போட்டே தீருவேன்றது, அதை நான் கண் கூட பார்த்தேன். அதாவது இவங்க சொல்ற மாதிரி வந்து எஸ்ஐஆர் ஃபேக்டர், விஜய் ஃபேக்டர் இதெல்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு
பேசிட்டு இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய மாற்றமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் கூட பேசிட்டு இருக்கட்டும். ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கண்கூடா பார்க்கும்போது இளைஞர்கள் தானா முன் வந்து நான் போய் என் ஓட்டை செலுத்திட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனதை நான் கண்கூடா பார்த்தேன். நிறைய பேர் பைக்ல போனாங்க, இதுல போயிருக்காங்க. ஆக்சுவலி அந்த லாரி மேல லோடு ஏற்றிருப்பாங்கல்ல, அது மேல உட்காந்து போனவங்க, பஸ் மேல உட்காந்து போனவங்கலாம் பார்க்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு, ஏன்னா சரியான ப்ராப்பரான ஒரு வசதி கண்டிப்பா கிடையவே கிடையாது. யாரை கேட்டாலும் என்கிட்ட வந்து கேளுங்க, நானே சொல்லுவேன். நான் வந்து ஒரு பஸ் புக் பண்ணி அந்த பஸ்ல இருந்து எனக்கு கால் பண்ணி சொல்றேன், 2 மணி ஆகும் சார் உங்க கிளாம்பாக்கத்துக்கு வர்றதுக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது வழியே இல்லாம நாங்க வேற வேற முறைகள்லாம் பயன்படுத்தி போனோம். என்ன பண்றது, பெரிய போராட்டம், பெரிய கதை. ஸோ போய் நாங்கள் ஓட்டை பதிவு பண்ணிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த விஷயம் என்ன பண்ண போகுது, இந்த இளைஞர்கள் ஓடி ஓடி போய் வாக்கு போட்டாங்கல்ல, இது என்னவா போய் நிக்க போகுதுங்கிறத மே 4ஆம் தேதி தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போ இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் சொல்லுவாங்கல்ல, அது டிவிகேயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கு. நிறைய இடங்கள்ல வந்துட்டு நிறைய வாக்குகள் வந்து வாங்க போறாங்கன்னு மட்டும் தெரியுது. ஒரு 35% மட்டும் ஒரு 2 நாளா ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு 35% வந்து வாக்குகள் வந்து டிவிகேக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது. இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, கட்சி ஆரம்பிச்சு மொத்தமா என்ன ஒரு 3.5 வருஷம் 4 வருஷம் தான் வரப்போகுது. இந்த காலகட்டத்துக்குள்ள இது வரைக்கும் யாருமே செய்ய முடியாத விஷயம், ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி 35 வந்துச்சுன்னா, நான் சொல்றது 27 தாண்டினாலே, ஒரு நார்மல் ப்ரிடிக்ஷனா 20% தாண்டினாலே அது பெரிய சாதனையா பார்க்கப்படும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இவங்க அதை வந்து சொல்லுவாங்க இல்லையா, இந்த வாக்குகள்லாம் வந்து முன்னாடி வந்து கூட்டம் கூடாது, கூட்டம் கூடா ஓட்டா விழுகாதுன்னு, அப்புறம் ஓட்டு விழுந்துருச்சு, இப்ப அது சீட்டா மாறுமா அப்படின்றது. ஒருவேளை அதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு, ஒரு கணிசமா தன தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அது இன்னும் பெரிய விஷயம். ஏன்னா தனியா நின்று ஜெயிக்கிறது, அதுவும் இவ்வளவு வாக்குகள் வித்தியாசம் வாங்குறதே வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க ஒரு வின் பண்ண இடத்துக்கு போன மாதிரி தான். பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா முக்கியமா ஒருத்தரை பத்தி பேசியே ஆகணும். பத்திரிகையாளர், அதாவது மூத்த பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய செந்தில்வேல் அவர்கள், அவர் செல்லமா வந்துட்டு அவருடைய எதிராளிகள் இல்ல அவருக்கு கருத்துக்கு ஆப்போசிட் வேற ஒரு பேர் சொல்லுவாங்க, அது தேவையில்லை. பட் இருந்தாலும் அவர் சொன்ன கருத்து இன்னைக்கு பயங்கரமா பத்திக்கிச்சு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுகவால தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஐடி செக்டார்ஸ் அதிகமாச்சு, குறிப்பா சென்னையில. அப்படி இருக்கும்போது சென்னையில பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஐடி எம்ப்ளாயிஸ் எல்லாருமே தாவேக்காக ஓட்டு போட்டிருக்கீங்க, உங்களாம் வெக்கமா இல்லையா? திமுக வந்து, அதாவது கலைஞர் கருணாநிதி இருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து நீங்க சாப்பிட்றீங்கன்னா டெய்லி சாப்பாடு அதை போட்டதே வந்து திமுக தான். அதை சாப்பிட்டு போட்டு இப்படி வந்து படிச்ச தற்குறிகளா போயிட்டு தாவேக்காக ஓட்டு போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வந்து, இவருக்கு எப்படி வந்து முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. இவர் ஏதோ வந்துட்டு அந்த உளவுத்துறையெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சாரான்னு தெரியல. ஆனா வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு, இதுக்கு காரணமே வந்து நீங்க தான், நீங்க தான் ஓட்டு போட்டிருக்கீங்கன்ற மாதிரி ரொம்ப சாலிடா சொல்றாரு. சொன்ன விஷயத்துல அவர் சொன்ன இதுதான் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது, இப்படிதான் வந்து பேசுவாங்களா ஒரு கட்டத்துக்கு மேலன்ற மாதிரி இருந்துச்சு. நாங்க, அதாவது அவங்க போட்ட சாப்பாடை தான் நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பிச்சை அப்படிங்கிற மாதிரி, திமுக போட்ட பிச்சடா அப்படின்னு சொல்லி இது ரொம்ப காலமாவே கேட்டுட்டு இருக்குங்க. ஏன்னா அவர் ஒரு காரணமும் சொல்றாரு, இன்னைக்கு சென்னையில் எவ்வளவு ஐடி கம்பெனிஸ் இருக்கு, பீகார்ல இருக்கா, உத்தரப்பிரதேசில் இருக்கா, அங்கெல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருக்கேன். இந்த திராவிட கட்சிகளுக்கும் இதுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு நடக்குது, ஒரு தொடர்ந்து ஒரு மாசத்துல இத்தனை குற்றச்சாட்டு நடந்துட்டு சொன்ன ஒரு கணக்கு சொன்ன வச்சுக்கோங்களேன், இவ்வளவு நடக்குதுங்க, இதை யாருங்க பாக்குறது, காவல்துறையெல்லாம் பார்க்க மாட்டாங்களான்னு கேட்டா அவங்க டைரக்ட் கம்பேரிசனே பார்த்தீங்கன்னா அங்க போயிடுவாங்க. வட இந்தியாவில் பார்த்தீங்களா எவ்வளவு நடக்குது தெரியுமா, அதை விட கம்பேர் பண்ணும்போது இங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப கம்மிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட இதுவுமே அந்த கம்பேரிசன்ல தான் இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்ப நானா இருக்கட்டும், என் வயசுல இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய நிறைய பேர், நீங்க படிக்கிறதுக்காக போகும்போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா என்ன மாதிரி வந்துட்டு சத்துணவுல சாப்பிட்டு ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வந்துட்டு ஸ்காலர்ஷிப்ல ஒரு சீட்டு வாங்கி, நானும் இன்ஜினியரிங் தான், ஸோ சீட்டு வாங்கி நீங்க வந்துட்டு ஒரு கட்டத்துல போய் சேரும்போது என்ன பண்ணி சேர்ந்திருப்பீங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரொம்ப அதிகமா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முதல் பட்டதாரியா இருந்திருப்பாங்க. நிறைய பேர் வந்து அவங்க அம்மாவோட நகையை அடமானம் வச்சு படிச்சிருப்பாங்க. நானும் அப்படிதான் படிச்சேன். ஸோ அப்படிலாம் பண்ணி தான் ஒருத்தங்க வந்து படிச்சு வெளியே வர்றாங்க. இங்க ஐடி எம்ப்ளாயிஸாவோ இப்படி ஒரு ஆங்கராவோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள போற போக்குல அவங்க வந்து போட்ட சோறு அதெல்லாம் நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அப்படி அதாவது ஓட்டு போடலைன்னா இங்க 2 விஷயம் நடந்துட்டு இருக்குங்க. இன்டர்நெட்ல நான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். தாவேக்காக ஓட்டு போட்டேன்னு சொல்லி இந்த போஸ்ட் போட்டவங்க, ஸ்டோரி போட்டவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் டிஎம்ல போயிட்டு, டே தற்கூரி நாயே நீ எதுக்குடா அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு போட்டு திட்டுறாங்க.
அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எப்பா திமுகவுக்கு ஓட்டு போட்ட நீங்க எல்லாருமே வந்து பெரிய அதி புத்திசாலிங்கப்பா, நாங்க தற்கொலைதாப்பா ஒத்துக்கிறப்பா விட்டுருங்கப்பான்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. இது என்னன்னா, எங்களுக்கு ஓட்டு போட்டா நீ நல்லவன், எங்களுக்கு ஓட்டு போடலையா நீ தற்குறி, நீ வந்து கேடு கட்டவன், நீ வந்து வாழவே தகுதி இல்லாதவன்ற மாதிரி அதோட வெளிப்பாடு தான் இது. இதை வந்து கதறல்னு எடுத்துக்கதா, இல்ல வந்துட்டு என்ன சொல்றது, முன்னாடியே வந்து கணிச்சிட்டாரு, ஒரு பெரிய ஒரு தாக்கம் வந்துருச்சு அப்படின்றதுக்காக இப்பவே வந்து ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப உள்ள இருந்து அப்படியே ஆதங்கத்தை வந்து கொட்டுறாரு. இத்தனைக்கு ஒரு பத்திரிகையாளர் இருந்தவர், இத்தனை வருஷமா வந்து டிபேட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு, பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. இது தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரா, கண்டிப்பா தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப ஆழமாவும் சொல்றாரு, இந்த வார்த்தையை கடுமையா வரும்னு நினைக்காதீங்க, நான் சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு சின்ன கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, கல்விக்கு அப்படின்னும் போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காமராஜர்களை எப்பவுமே எடுத்துக்காட்டா சொல்லுவோம். கல்விக்கு கண் திறந்த காமராஜர் சொல்லிட்டு, ஸோ அவர் பண்ண ஒர்க் எவ்வளவு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் என்னென்ன பண்ணியிருந்தாங்க. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே இந்த கல்வியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காகவும், நம்முடைய தொழில்கள் நிறுவனங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காகவும் நிறைய பேர் வேலை செஞ்சிருக்காங்க. இதுல நாட் ஓன்லி திராவிட கட்சிகள், நாட் ஓன்லி இவங்க காமராஜர்லாம் சொல்ல முடியாது, அவங்களுக்கு கிரெடிட் இருக்கு. ஆனா ஒட்டு மொத்தமா சேர்த்து கருணாநிதி அவர்கள் மட்டும்தான் பண்ணாருன்னு சொல்லும் போதுதான் இங்க சந்தேகமே வருது. நீங்க யாருக்காக எதுக்காக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்றாரு. அதாவது கெட் டுகெதர்னா வரக்கூடிய இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ், இன்ஸ்டாகிராம்ல பிரபலமா இருக்கக்கூடியவங்க, அதை தாண்டி வந்து யூடியூபர்ஸ், இவங்கெல்லாம் உட்கார வச்சுட்டு ஒரு கேள்வி பதில் மாதிரி, ஒரு கான்வர்சேஷன் மாதிரி, இந்த தேர்தலுக்காக இந்த படம் வர பண்ணி ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தேர்தலுக்காக ஒரு ப்ரொமோஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து A2D நந்தா உட்பட நிறைய பேரை கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப A2D நந்தா கேட்ட கேள்வி வந்து எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அந்த மனுஷன் நல்லா பண்ணுவாப்புல, நிறைய வீடியோஸ் நான் ஃபாலோ பண்றேன், நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப தைரியமா பேசக்கூடிய ஒருத்தர், ஒரு ஸ்கேம் அப்படின்னா அது ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஆளு. ஸோ இவ்வளோ, அதாவது எந்த கட்சிக்கோ எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் யாருக்கும் பயந்த மாதிரிலாம் தெரில. ஒரு கம்பெனியே, அவ்வளோ பெரிய கம்பெனி வந்து அவங்க மேல கேஸ் போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு ஆள். இப்படிப்பட்ட ஆள் வந்து என்னையா போய் இங்கே உட்காந்துட்டு இப்படி கேள்வி கேட்கிறாரே, இவங்களும் வேலை போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று போறாரு. அதில் சொல்றாரு, இந்த மாதிரி அந்த விஷயத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க, ரொம்ப ஜென்யூனா வந்து லிஸ்ட்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க, அனுப்பிச்சு நாங்களும் வந்து ப்ரிப்பரா போயிருந்தோம். ஒரு சிஎம்மா இருந்தவர், அவருக்கு கண்டிப்பா நிறைய கேள்விகள் கேட்கணும், இதெல்லாம் கேட்கலாம் அதெல்லாம் கேட்கலாம்னு சொல்லி இவங்க போயிருக்காங்க. போனா அங்க ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க, இதைத்தான் நீங்க கேட்கணும், அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப, அதாவது நீங்க வால்பேப்பர் என்ன வைப்பீங்க, நீங்க என்ன ஆப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, அதாவது A2Dனா இவர் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டட், இவர் வந்து கொஞ்சம் டெக்கியா இருக்கார் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸை கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கே ஒரு மாதிரி இருந்து அங்கேயே ஒரு சலசலப்பு நடந்திருக்கு. நடந்ததுக்கு அப்புறமும் ஷூட்டும் போயிருக்குது. அதுல மீறி ஏற்கனவே தான் சில கேள்விகள் கேட்டிருக்காரு. ஏஐ பத்தி என்ன நினைக்கிறீங்க, ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ஏன்னு சொல்றாங்க, அப்ப என்ன அதெல்லாம் பண்ண போறீங்களா கேட்டிருக்காரு. அதெல்லாம் தூக்கிட்டாங்க. இதை அந்த மனுஷன் ஒரு வீடியோவை எடுத்து போட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டோட்டலி எக்ஸ்போஸ்ட்னு ஆயிடுச்சு. அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லி கூப்பிடுறீங்க, கூப்பிட்டு ஒன்று பண்ண வைக்கிறீங்க, கடைசியில் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதையும் வந்து ஒருத்தன் வந்து வெளியே சொல்ல மாட்டான்னு நினைச்சீங்க. சரி, எனக்கு A2D நந்தா கூட பரவாயில்ல, ஒரு டீசென்டான வீடியோ போட்டார். இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதை பத்தியுமே வந்து கவலை கிடையாது. அவங்க போனவங்க எல்லாருமே நாங்க இதெல்லாம் நினைச்சிட்டு போனா இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க பயங்கரமா வந்துட்டு வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல A2D இன்னொரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இப்ப நீங்க வந்து செந்தில்வேல் சொல்லியிருக்காரு இல்லையா ஒரு டேட்டா, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்துட்டு ஐடி செக்டார் வந்து ரொம்ப பலமா இருக்கு அப்படின்ட்டு அவர் அப்படியே எடுத்து போட்டார் எல்லாத்தையுமே. இப்ப கர்நாடகாவை எடுத்துக்கோங்க, ஆந்திராவை எடுத்துக்கோங்க. ஸோ இங்கெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு, பெங்களூர்ல எப்படி வளர்ந்துருக்கு, அங்க எவ்வளவு கம்பெனிஸ் இருக்கு. இதை தாண்டி இவர் சொன்னார் இல்லையா, மகாராஷ்டிரா, பீகார், அங்கெல்லாம் வட இந்தியாக்கள்லயுமே ஐடி கம்பெனிஸ் நிறைய வளர்ந்துருக்கு. குறிப்பா நம்ம கர்நாடகாவை கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதாவது அந்த மொத்த இதுல ஜிடிபியில பார்க்கும்போது நம்ம கம்மியா தான் இருக்கும். அவங்க வந்து அந்த குரோத்ல ரொம்ப லெவல் அதிகமா போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத எக்ஸ்போஸ் பண்ணி போட்டாரு. அவர் மட்டும் இல்ல, இன்னைக்கு இன்டர்நெட்ல நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. யாரு மேல கை வச்சிருக்க, ஐடி செக்டர், ஐடி பசங்க மேல கை வச்சிருக்கன்ற மாதிரி. அவங்களுக்கு டேட்டாங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். அவங்க நினைச்சா டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கள போய் போட்டு டார்ச்சர் பண்ணனா, அவங்கள ஏற்கனவே வந்து ஐடி ஃபீல்டுங்கிறது ஒர்க் பண்ணவங்களுக்கு தாங்க தெரியும். ரொம்ப 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 ஸ்ட்ரெஸ்ஸான, ரொம்ப 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 கஷ்டமான வேலை. ஒரு மாதிரி நம்மளை வந்து நம்ம ஏன்டா வாழ்றோம்னு யோசிக்கிற அளவுக்கு நான் ஏன் அவ்வளோ மிகையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. உண்மையா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோ கஷ்டமான வேலை. அவ்வளோ கஷ்டமான வேலைக்கு அவன் படித்த படிப்பு, அவன் கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு விஷயம் தாண்டி வந்துதான் வந்து ஒரு இடத்துல வந்து உட்காடுறான். பார்க்கறதுக்கு பார்த்தா அப்படியே சூப்பராகி கார் வச்சிருக்கான், பங்களா வச்சிருக்கான், அப்படி இப்படிலாம் தோணும். உண்மையா பார்த்தா அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். அவனால தூங்க முடியாது, ஒரு நிமிஷத்தை பத்தி யோசிக்க முடியாது, ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஃபங்க்ஷனை ஒழுங்கா அட்டன் பண்ண முடியாது. எல்லா டைமும் கிளைண்ட்டு கால் வரும், அட்டன் பண்ணி பேசணும்.
அங்க உட்காந்து பக்கு கிளியர் பண்ணணும், நிறைய இருக்கு. நைட்டு உட்காந்து 12 மணிக்கு மேலெல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பானுங்க. என்னன்னு கேட்டா, மச்சான் 3 மணி 4 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு படுத்துறேன்டான்னு. அப்புறம் படுத்து என்ன, எந்திரிச்சு என்ன தூக்கம், எல்லாமே கஷ்டம். அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு அதுல. அசால்ட்டா போற போக்குல போட்ட சோத்தே வந்து நாங்க தான் போட்டோம் அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறேன்னே தெரியல. ஏன்னா இது வந்து ரொம்ப காலமாவே போயிட்டு இருக்குது. கோயிலுக்கு உள்ள நீங்க எல்லாம் போறீங்கன்னா அது காரணம் திமுக தான். இது எல்லாத்தையுமே சொல்லிட்டே இருக்காங்க. ஓகே, நீங்க செஞ்சீங்க, சூப்பர், நல்ல விஷயம், செஞ்சு நல்லா கொண்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு அதை பிடிச்சி நிறைய பேர் மேல வந்துட்டாங்க. இப்ப கொண்டு வந்து அதை சொல்லி அதை கேவலமா சோறு போட்டு நாங்க தான், பிச்சை போட்டது நாங்க தான்னா அது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை? அது என்ன சொல்றது? யாரும் வரி கட்டலையா? யாரும் வந்து காசை கொடுக்காம அப்படியே படிக்க வச்சுட்டாங்களா? இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி திறந்தாங்க? எதையுமே வந்து இது பண்ண முடியல. அது மாதிரி பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, திமுக ஒரு திட்டம் கொண்டு வருது அப்படின்னா திமுகவுக்கு பெனிஃபிட்டா இல்லாத பட்சத்துல அது கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுல என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன வேலைகள் பண்ணி காசு சம்பாதிக்க முடியும் திமுக நல்லா தெரியும்னு சொல்லி சொன்னாங்க. மேபி அந்த வகையில தான் வந்து ஐடி செக்டார்ஸையும் வந்து இன்னைக்கு ஏடிஎம்கே சைட்லயும் சரி, மற்ற எதிர்கட்சிகள்லாம் வந்து நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க கொண்டு வந்தது எதுக்குன்னு எங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் அதையும் சொல்லி நீங்க மாறு தட்டிட்டு கஷ்டப்பட்டு படிச்சு வேலை பார்க்குறவன் வந்து சோறு போட்டதே நாங்க தான் சொன்னா என்னையா அர்த்தம்னு சொல்லி அவங்களும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கூத்து தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மயிலாடுதுறையில இந்த வாக்கு பெட்டி இருக்கு இல்லையா, அந்த 10 நாள் கேப் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி. இந்த கேப்ல இந்த வாக்கு பெட்டியை வந்து பாதுகாக்கிறது பெரிய விஷயமா சொல்லுவாங்க. அதுல குறிப்பா மயிலாடுதுறையில பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க பாதுகாத்து வைக்கிற இடத்துல ஒரு கேமரா, அது வந்து பின்பாடி பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேமராஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, எஸ்எஸ்டி கேமராஸ். அதுல டைம் வந்து ரொம்ப தப்பா ஓடிட்டு இருக்குன்னு டிவிகே போய் கேட்டிருக்காங்க. டிவிகேயோட வேட்பாளரே போய் கேட்டிருக்காரு டைரக்டா, எனக்கு தப்பா இருக்குன்னு. டெக்னிக்கல்ஸுங்க இப்படிதாங்க இருக்கும் அப்படி சொல்லி சமாளிச்சிருக்காங்க. இது இங்க மட்டும் கிடையாது, நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்களோன்ற பயத்துல டிவிகே, அதாவது குறிப்பா நான் வந்து மற்ற கட்சிகளை தாண்டி ஏன் டிவிகேன்னு சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம பூத் மெம்பர்ஸா இருந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல வந்து நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்க வந்து புது கட்சி, இவங்களுக்கு வந்து அந்த ஒரு கட்டமைப்பு தெரியுமா, இவங்க உட்காந்து என்னத்தை செய்ய போறாங்க, பூத் கமிட்டினா என்னன்னு தெரியுமா, அந்த பூத்துல உட்காந்து என்ன பண்ணணும்னு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பூத்துல அந்த மெம்பர்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா டிவிக்கு சம்பந்தமா, அவங்க ஒர்க் வந்து உண்மையிலே மற்ற கட்சிக்காரங்களை பார்க்கும்போது பயந்துருக்காங்க. என்னடா இப்படி ஒர்க் பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு ஜூஸ் குடிக்க கூட வெளியே போல, ஒரு ரெஸ்ட் ரூம் போது கூட வெளியே போல, ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கேயே உட்காந்து டிக்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, ஓகே டிக் ஆயிடுச்சுன்னு. அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புள்ளி விடாம எல்லாத்தையும் டிக் பண்ணி முடிச்சுட்டு, நான் சில வீடியோஸும் பார்த்தேன், வாக்குப்பதிவு அந்த எந்திரத்தை உள்ள வச்சு அந்த வாக்கு பெட்டி இருக்கு இல்லையா, அதில் பாக்ஸ் பண்ணி கொண்டு போய் அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு பின்னாடி கூட வந்து பைக்கில் அத்தனை பேரும் ஃபாலோ பண்ணி போய் அங்கே போய் ஸ்டோர் பண்ணிட்டு அங்கே ஷிஃப்ட் பேஸில் மாற்றி போயிட்டு இவங்க காவலுக்கு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கு அப்படின்னா, மற்ற கட்சிகளில் இதை காசு கொடுத்து பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ திமுக அதிமுக எடுத்துக்கிட்டா இதை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுத்து இதை பண்ணுங்க, இதை ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இங்கே ரொம்ப இயல்பாக தன்னெழுச்சியாக அது நடந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த தேர்தலில் அந்த அதிசய தேர்தலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்குது. இளைஞர்களும் சரி, ஒரு சில கட்சி ஃபாலோவர்ஸும் சரி, ரொம்ப தீர்க்கமாக கண்டிப்பாக இந்த வாட்டி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருக்காங்க, ரொம்ப உழைச்சிருக்காங்க. ஸோ அது வந்து கண்கூடா பார்க்கும் போதே தெரியுது. ஸோ டிவிகே பூத் மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ண ஒர்க் வந்து மேபி மே 4ஆம் தேதி இந்த ரிசல்ட் வரப்போதும் தெரியல. மேபி ஒரு பாசிட்டிவா வந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு பாசிட்டிவா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து பாராட்டத்தக்கதுக்குரிய ஒரு ஒர்க்குன்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் வந்து இப்போ விஜய் ஃபேக்டர் ஒர்க் ஆயிருக்கா, இப்போ வந்து அவர்னாலதான் வந்து ஏதோ நடக்க போகுதா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு இங்க பேசிட்டு இருக்கும் போது, திமுக செயலியும் திமுக கூட்டணி செயலியும் சில பேருடைய வாய்ஸ், அவங்க சொல்லக்கூடிய அந்த குரல் வந்து ஏதோ ஒண்ணு வெளிப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. இப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, என்ன அப்படின்னா, விஜய் அதாவது மே 4க்கு அப்புறம் விஜய் வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்ன, அதுக்கப்புறமா அதோட முடிவு என்ன அப்படிங்கிற பொறுத்து தான் அடுத்த கட்ட தமிழக தேர்தலே இருக்க போகுது, தமிழக அரசியல் இருக்க போகுதுன்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு போறாரு. ஏன் இதை இப்போ சொல்லணுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளவு நாட்கள் வந்து விஜய் எதிர்த்து பேசியிருக்காங்க, நிறைய விஷயங்களை வந்து இது பண்ணிருக்காங்க, அவரை சட்டை பண்ணாம இருந்திருக்காங்க. பட் இப்போ வந்து அவரை வந்து குறிப்பிட்டு சொல்லிட்டு போறாரு, இந்த மாதிரி வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. அதாவது இது எப்படி இருக்குன்னா, தேர்தலுக்கு அப்புறமா என்ன முடிவு வரப்போகுதுன்னு தெரியல. ஆனா கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து இன்னைக்கு விசில்னு சொல்லும் போது மேபி அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும்ன்றதுக்காக சொல்றாரா, இல்ல எதுக்காக இந்த மாதிரி திமுக கூட்டணி இருந்துட்டு பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் இங்க நோட் பண்ணப்பட்டிருக்கு. மேபி வந்து இருக்கலாமோ,
அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஜென்ரிக்காக பார்க்கும்போது நிறையா சோசியல் மீடியாலையும் சரி, நிறைய வெளியிலையும் பேசும்போதும் சரி, நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க இந்த மாதிரி அவருக்கு நிறைய வாக்குகள் விழுந்திருக்கு விஜய்க்கு. ஆனால் யார் வாக்குகளை பிரிக்க போறாருன்னு தெரியல, ஆனால் வாக்குகளை பிரிப்பாரு, ஆனால் அவர் ஜெயிப்பாரான்னு தெரியல. அதாவது தெரியலன்றதை மட்டும் ஸ்டாட்டிக்கா சொல்றாங்க. ஆனா வந்து இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத வந்து கிரவுண்ட் லெவல்ல பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது என்னன்னு தெரியல. ஆனா பயங்கரமா ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க மக்கள். அது என்னன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போன்ற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா ஏடிஎம்கே சைட்ல பாத்தீங்கன்னா இப்பவே வந்து அவங்க தொகுதி வாரியா வந்து எவ்வளவு வாக்குகள் போயிருக்கு, எவ்வளவு வாக்குகள் நமக்கு வந்திருக்குது, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் என்ன நடந்திருக்குங்கிறதையும் அதிமுக ரொம்ப தீர்க்கமா ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி வந்து அவங்க போடுற மீட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அடுத்து அவங்களுக்கு ரொம்ப கான்பிடண்டா அவங்க இருக்காங்கன்ற மாதிரியும் இருக்கு. இன்னொரு பக்கம் டிவிகே தரப்புல இருந்து அமைச்சரவை பட்டியலே வெளியாயிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அது இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி. இதுதான் இது சுற்றுலா போவாங்க அந்த தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறமா உடனே வந்து ஒரு டூர் மாதிரி ஒரு லாங் ட்ரிப் மாதிரி போயிட்டு ஜாலியாக போயிட்டு வருவாங்க. அதில் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடைக்கானல் போயிருக்காரு. அதாவது அவருடைய சொத்து விவர பட்டியலும் கொடுத்தாங்க இல்லையா, அதில் வந்து வெறும் 10,000 தான் வைப்பு தொகைன்னு சொல்லியிருந்தாரு. பட் அவருக்கு தங்கியிருக்க அந்த இடம் இருக்கு, ரெசார்ட் இருக்கு இல்லையா, அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 28,000 ரூபாய் ஒரு நாளைக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு இன்னைக்கு அதை போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. என்னங்க இப்படி சொல்றாங்க, பட் இப்படி பண்றாங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி அவர்கள் குறிப்பா நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒர்க் அதிமுக ஒர்க்லாம் சொன்னேன் இல்லையா, இந்த வேலைகளை வந்து எடப்பாடி அவர்கள் பார்த்துட்டு இருக்காரு. தாவேகா தரப்புல பார்க்கும்போது விஜய் அவர்கள் மேக்சிமம் பெரம்பூர்லையும் அப்புறமா கட்சி அலுவலகங்கள் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் வந்து விசிட் பண்ணி பேசிட்டு இருக்காரு, நிலவரத்தை தெரிஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ மே 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு ப்ரிடிக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கும். அதுக்கு இடையில இந்த மாதிரி இப்ப திமுக தரப்புல இருந்து அவர் வந்து மூத்த பத்திரிகையாளர்னு சொன்னாலுமே திமுக ஆதரவாளர்னு கூட நம்ம டிபேட்ல போடலாம், ஆனால் போட மாட்டாங்க, பத்திரிகையாளர் தான் போடுவாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது டிஎம்கேக்கு இன்னும் ஒரு பேக் ஃபேரா தான் போய் முடியும். ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்து பேசும்போது நார்மல் பீப்புள், அதுவும் பாருங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து பேசுறாரு, இது முன்னாடியே பேசியிருந்தாருன்னா இன்னும் பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம். பட் அதுக்கப்புறம் பேசும்போது இது ஒரு மாதிரி ரொம்ப ஆணவ போக்கா, இது வந்து ஏன் இவ்வளோ இதாக ஏன் பேசணும் அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி பேசுறதையும் வந்து இந்த ஒரு வாரம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மே 4ஆம் தேதி வரைக்கும் இந்த விஷயங்களும் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இன்னமும் சொல்றாங்க இந்த வாக்குகளுக்கும் விஜய் வந்ததுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எஸ்ஐஆர் இருந்துச்சு, இன்னொன்னு பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் நிகழலை அப்படிங்கிறதையும் வந்துட்டு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. அது ஒரு டிபேட்ஸாக நடந்துகிட்டே இருக்கு டெய்லி. எனக்கு ஒரு 3 நாளா அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க கூட மீம்ல கூட போட்டுருந்தாங்க, கதர்னு கதறாங்கன்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஏதோ ஒரு மாற்றம், ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னு மட்டும் தெளிவா தெரியுது. ஆனா என்ன ஏதுங்கிறது தெரியல. ஸோ நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு மே 4ஆம் தேதினா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ரிசல்ட்டை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் மனசில் என்ன ஓடிட்டு இருக்கு, உங்கள் தொகுதிகளில் மக்கள் பேசிக்கிற விஷயங்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க, யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.